அப்போ யாரோ விரவு விட்டுறாங்க அப்படின்ட்டு போய் பார்ப்பேன். அங்கே போய் பார்த்தா ஒருத்தனும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப கடுமையாக பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்கும். தெக்க போய் வேணும் தெக்க ஆள் நின்று பேசுகிற மாதிரி இருக்கும், வடக்குன்னு பார்த்தா வடக்குன்னு ஆள் விரவு வெட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் கிட்ட வந்து பார்த்தா ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. நான் கூட ஒவ்வொரு தடவையும் எல்லாரும் சொல்லும்போது பல்வேறு விதமான கதைகளை நம்ம பணியாற்றி இருக்கும்போது வந்து ஒரு இளைஞர்கள்லேருந்து, படித்தவர்கள்லேருந்து, பாமரர்கள்லேருந்து அத்தனை பேரும் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு எனக்கு அதில் ஒரு பெரிய தடுமாற்றம் இருந்துச்சு. அந்த சத்தம் நம் மூளைக்குள் நுழைந்து தூக்கு போட தூண்டுமாம். தூக்குமாட்டி மரமாக பார்க்கப்படும் ஆலமரத்தின் தோற்றம் குறித்து யாரும் அறிந்திருக்கவில்லை. ஆனால் தலைமுறை தலைமுறையாக அந்த ஆலமரத்தை பார்த்ததாக மக்கள் கூறுகின்றனர். இவர் தங்கராஜ். தூக்குமாட்டி மரம் அமைந்திருக்கும் இந்த தோப்பிற்கு இவர்தான் காவலாளி. வழக்கமாக விறகு வெட்ட தூக்குமாட்டி மரம் இருக்கும் இடத்திற்கு அருகில் சென்ற இவரை யாரோ அழைப்பது போன்ற அமானுஷ்ய குரல் கேட்டிருக்கிறது. ஆனால் எங்கு தேடியும் தங்கராஜால் ஒருவரையும் அந்த இடத்தில் பார்க்க முடியவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று இருப்பதை அவர் மனம் உணர்ந்திருக்கிறது. தூக்குமாட்டி மரத்தை நினைத்து அவர் பதைபதைத்திருக்கிறார். விறகு வெட்டுவதற்காக மரத்தின் மீது ஏறி சில கிளைகளை வெட்டி போடும் போது அவரது கத்தி கை தவறி கீழே விழுந்திருக்கிறது. கீழே இறங்கி கத்தியை தேடினார். அது விழுந்ததற்கான எந்த தடமும் அங்கு இல்லை. பயம் அவரை துரத்த அங்கிருந்து வெளியேறி இருக்கிறார். ஒரு நாள் என்ன செஞ்சிட்டேன்னா, ஒரு நாள் ஆடலங்க வீட்டில் கடந்து மழை பெஞ்சிருந்துச்சு. மேலே மரத்தில் ஏறி தலை விட்டுனேன். தலை விட்டு விட்டு என்ன செஞ்சேன்னா கத்தியை கீழே போட்டேன். கத்தியை கீழே போட்டு கீழே இறங்கி பார்த்தா கத்தியை காணலை. அன்னைக்கு கத்தியை காணலான்ட்டு போயிட்டு ரொம்ப தேடி பார்த்துட்டு கத்தியை காணலான்ட்டு போயிட்டேன். ஆனால் அடுத்த நாள் கத்தி மண்ணை குத்தியபடி கிடக்க பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். கத்தியை பார்த்துட்டு மறுநாள் வந்து அவங்க சத்தியமோட சொன்னேன், நான் தெரியாமல் ஏறிட்டேன் மரத்தில், இனிமேல் நான் ஏறலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிட்டு மன்னிப்பு வெட்டினது மன்னிப்பு வாங்கிட்டு திருப்பி மறுநாள் போய் அந்த இடத்துல காலால் உழுது பார்க்கும்போது கத்தி ஒரு சாணி கீழே இருந்து மேலே முடிச்சு கத்தி. அந்த தூக்குமாட்டி மரத்தில் தற்கொலை செய்யும் எண்ணத்துடன் யாராவது வந்தால் கடைசி நேரத்தில் தங்களது முடிவை மாற்றிக்கொண்டு தற்கொலை செய்யாமல் திரும்ப முடியாதாம். அதற்கு இந்த ஆலமரமும் விடாது என்கிறார்கள் ஊர் மக்கள். பலரின் உயிரை பலிவாங்கிய அந்த ஆலமரத்தின் அருகில் சில வருடங்களுக்கு முன்பு முனி வழிபாடு நடத்தப்பட்டு வந்ததாம். ஆனால் அந்த வழிபாட்டின் சுவடுகள் அழிந்தாலும் அந்த முனியின் சேட்டை இன்னும் அந்த இடத்தில் தொடர்வதாகவும் இங்கு மணியன் தீவு மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. முனியை சாந்தப்படுத்த உயிர் பலிகளும் இங்கு கொடுக்கப்படுவதாக சொல்கின்றனர் ஊர் மக்கள். ஆண்களையே பயப்பட வைத்திருக்கும் தூக்குமாட்டி மரம் பெண்களை மட்டும் விட்டு வைத்ததாக யாரும் நினைக்க வேண்டாம். விறகிற்காக சுள்ளிகளை சேகரிக்க செல்லும் பெண்கள் இன்று தங்களது அத்தியாவசிய தேவைக்கான விறகை எடுக்க கூட்டமாக சென்று கூட்டமாக திரும்புகின்றனர். என் பேர் சரஸ்வதி. நான் மணியந்து கிராமத்தை சேர்ந்தவன். உப்புத்துங்கிற காட்டுக்கு அந்த ஆலமரத்தடி சைடில் ஏகப்பட்ட பனைமரம் இருக்குது. நாங்கள் அங்கே விறகு பொறுக்க போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் 4-5 பேர் சேர்ந்து போனோம். அங்கே என்னடா சத்தம் கேட்குது, நமக்கு முன்னாடி யாரோ நிற்கிறாங்க பிள்ளைன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பார்த்தோம். எதுவுமே காணும். ரொம்ப பயமாக இருந்துச்சு. திருப்பி வந்துட்டோம். மறுநாள் அந்த மாதிரி போய் பார்த்தோம் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு. ஒத்தையாக சென்றால் தூக்குமாட்டி மரம் தங்களை காவு வாங்கிவிடும் என்று அச்சப்படுகிறார்கள். ஒரு முறை விறகு சேகரிக்க சென்ற கர்ப்பிணி பெண்ணின் கர்ப்பம் கலைந்ததாக ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்கின்றார் சரஸ்வதி. மாசமா இருந்த பொண்ணு ஒரு 3 மாசம். அந்த பொண்ணுக்கு கர்ப்பமே கலைஞ்சு போயிடுச்சு அங்கே போய். ஆனால் அங்கே போனால் கண்டிப்பாக பயமாக இருக்கும். அங்கே பேய் இருக்கிறது உண்மையாகவே இருக்குது. சயின்ஸ் பூர்வமாக பார்க்கணுங்கிறப்போ அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சயின்ஸ் பூர்வமாக எங்கேயும் நிரூபிக்கப்படலை பேய் இருக்குன்னும் இந்த மாதிரியான விஷயங்கள் நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிற போது அவங்க அதை நம்பலை. இருந்த போதும் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, இந்த பகுதியில் நாங்கள் வந்தாலே இங்கே போனால் அங்கே ஒரு காற்று அடிக்குது, அங்கே போனால் ஜல் ஜல்ஜல்னு சவுண்டு கேட்குது, 6 மணிக்கு மேலே யாரும் வர்றதில்லை, பெண்கள் இந்த பக்கம் வரவே இருதில்லை. அதனால என்னோட வேலையில் பெரிய பின்னடைவுகளை ஏற்படுத்துனுச்சு. அதுக்கு பிறகு நான் அவங்கள்ட்ட தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் கூட என்னை அவங்க மாற்றுறதுக்கு முற்பட்டாங்களுடைய அவங்கள நான் மாற்றுறதுக்கான முயற்சி ரொம்ப பின்தங்கிய லெவலில் தான் இருந்துச்சு. நேரம் இருட்டத் தொடங்கி இருந்தது. அடுத்ததாக நாங்கள் தூக்குமாட்டி மரத்தை பார்க்க செல்ல வேண்டும். ஊரையே பயத்தில் ஆழ்த்திய அந்த மரத்தை காண நமது குழு ஆயத்தமானது. இரவு இயல்பாகவே பயத்தை ஏற்படுத்தும் என்றாலும் கூட தூக்குமாட்டி மரம் பற்றி
நாம் கேள்விப்பட்ட தகவல்கள் நம்மை ஏற்கனவே அச்சுறுத்தி இருந்தன. ஊர் மக்கள் யாரையாவது அழைத்துச் செல்லலாம் என்று முடிவெடுத்துக் கொண்டோம். இந்த ஊரில் இருக்கும் சுப்பிரமணிதான் நாம் அழைத்துச் செல்ல சரியான நபர் என்று ஊர் மக்கள் சொன்னதால் நாம் அவரை அழைத்துச் செல்ல கேட்டோம். அந்த காட்டுக்குள்ளே போறதே இல்லை. எங்க ஊர்க்காரங்களே யாருமே போறதில்லை. எந்த ஊர்க்காரங்களும் உள்ள போக மாட்டாங்க. அந்த ஏரியாவில் போக மாட்டாங்க. அது மோசமான ஏரியா சார். அது வந்து நீங்க திடீர்னு வந்து 7 மணி வைக்க வந்து நின்றுட்டு நீங்க வந்து வாங்க மரத்தை காட்டுங்க, காட்டுக்கு போகணும்னு சொன்னா நீங்க கூப்பிட்டோம் நாங்கள் ஓடியார முடியுமா? இல்லை அதோட நல்லது கிட்டது உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியாது சார். முதலில் மறுத்த அவர் நம்முடைய குழுவின் முயற்சிக்காக நம்முடன் வர சம்மதித்தார். சுப்பிரமணி வர சம்மதித்தார். ஆனால் தன்னுடன் இன்னும் சிலரும் வர வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார். 10-15 நிமிஷம் கூட நாங்கள் அங்கே வரதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதனால வர நல்லது கெட்டது விளைவுகள்லாம் நீங்கள் தான் சந்திக்கிறீங்க. சரி, கண்டிப்பாக சரி சார். அதனால வந்து நாளைக்கு அழைச்சிட்டு போனாங்களா இது மாதிரி ஆயிட்டுங்கிறது சூழ்நிலைங்கிறத நினைக்கக்கூடாது. சரி, அப்படின்னா வாங்க தம்பியா வந்து சார் கூப்பிடுறாங்க. போய் அது கூட நல்லது கெட்டது எல்லாத்தையும் பொறுப்பு நீங்கள் தான். நீங்கள் சார். தனியாக செல்பவரை தூக்கு போடச் சொல்லி அழைக்கும் அந்த மரமும், தற்கொலை செய்து கொண்டவர்களின் ஆவிகள் இருக்கும் அந்த தோப்பும் நம்முடைய குழுவை என்ன செய்ய போகிறது? ஊர் மக்கள் யாருக்கும் தூக்குமாட்டி மரத்திற்கு வர சம்மதம் இல்லை. ஏனென்றால் தற்போது வரை அந்த மரம் இந்த ஊரில் உருவாக்கிய பீதிதான் காரணம். இறுதியில் அனைவரும் ஒரு முடிவுக்கு வந்தனர். அதன்படி நாங்கள் தூக்குமாட்டி மரத்தை காண புறப்பட்டோம். இருள் கவ்விய சாலைகள் அனாதரவாய் கிடந்தது. சிறிது நேர பயணத்தில் மர்மம் இருக்கும் இடத்திற்கு நாம் வந்துவிட்டோம். இருட்டு எங்களுக்கு ஒருவித சிலிர்ப்பை கொடுத்தது. கூட்டமாக சென்றதால் கொஞ்சம் தைரியத்தை கொடுத்தது. ஏற்கனவே இன்று மதிய நேரத்தில் சுப்பிரமணி இப்படிப்பட்ட ஓர் இரவு பொழுதில் உறங்கிக் கொண்டிருந்த தன்னை ஒரு அமானுஷ்ய சக்தி அழைத்ததாக சொன்னது எங்களுக்கு ஞாபகத்திற்கு வந்து சென்றது. சுப்பிரமணி மற்றும் ஊர்க்காரர்களுடன் பேசிக்கொண்டே நாங்கள் தூக்குமாட்டி மரத்திற்கு பக்கத்தில் வந்து சேர்ந்து விட்டோம். சிறிதளவும் வெளிச்சம் இல்லாத அந்த இடத்தில் டார்ச்சின் வெளிச்சத்தை பாய்ச்சினோம். ஆனால் அளவில் பெரிய ஆலமரத்தை காண அந்த வெளிச்சம் போதுமானதாக இல்லை. பகல் வேளைகளில் நாம் இந்த மரத்தை பார்த்துவிட்டு கடந்தபோது நமக்கு எந்த பயமும் தொற்றிக்கொள்ளவில்லை. ஆனால் அதுதான் நாம் பார்க்க வந்த தூக்குமாட்டி மரம் என்பதை நாம் அப்போது உணரவில்லை. ஆனால் நாம் அதன் அருகே சென்று பார்க்கவில்லை. அதனால் காலையிலேயே அந்த மரம் நமக்கு ஏதோ ஒரு அமானுஷ்யத்தை உணர்த்தி சென்றிருக்கும். ஆனால் நாம் அதை தவறவிட்டோம். இப்போது அதை உணர காத்திருக்கிறோம். நம்மிடம் இருந்த பெரிய விளக்குகளின் வெளிச்சத்தில் அந்த மரம் நமக்கு தனது சுயரூபத்தை வெளிப்படுத்தியது. அடர்ந்த கிளைகள், காற்றில் ஆடும் இலைகள், பக்கத்தில் இருக்கும் பனை மரங்களின் ஓலைகள் எழுப்பும் சத்தம் என இந்த நடுநிசி இரவு எங்களை இப்போது கொஞ்சம் அலற வைத்தது. கூட்டு விட்டுருக்கீங்க சார். பையனில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா சார்? சார் இந்த இடத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை சார், நாங்கள் வரல சார். எங்களுக்கு ஐயோ சார் இல்லை கேளுங்க உள்ள. ஐயோ சார் நாளைக்கு வேண்டாம் வரோம். பகலில் வந்து கூட்டாங்க கேட்டேன் சார். கொஞ்சம் உள்ள இல்லை சார், நாங்கள் வரல. 2 பேர் இல்லை சார். இப்போது கிராமத்துக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி இந்த உள்ளே வந்து இந்த மரத்தை பார்க்கலான்னு தான் உள்ளே வந்திருந்தோம். அவங்களும் பல போராட்டத்துக்கு மத்தியில் தான் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தோடனே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் அங்கே மரத்துக்கிட்ட தான் நிற்கிறேன். உள்ளே வந்தோன்னே உடம்புலாம் ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. சத்தம் எதுவும் எனக்கு கேட்கல. பட் சிம்டம்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்குது சார். நான் தான் தெரிஞ்சுதான் சார் உங்கள்கிட்ட நான் சொன்னேன். இந்த சத்தம் கேட்குதுங்கிறாங்கல்ல சார். இருங்க சார், இருக்கு சார் சவுண்டு. இந்த கேடு இந்த காடு எவ்வளோ கேட்குங்க கேட்குது இல்லை சார்? எனக்கு ஒன்றும் கேட்கல சார். இருங்க சார். சார் இப்போ நீங்கள் போய் பயப்பட மாட்டீங்க. எங்கள் பையனோட கொண்டு போய் நல்ல பையன் சேர்க்கணும் சார். உங்களை நம்பி வந்துட்டோம் சார். நாங்கள் சத்தம் எனக்கு எதுவுமே கேட்கல சார். எங்களுக்கு காதல் விடுற போது எப்படி சார் உங்களுக்கு காதல் விடாமல் இருக்கும் சார்? எனக்கு கேட்கல சார். கொஞ்சம் திடீர் என எங்களுடன் வந்த ஒருவர் மட்டும் அதோ அங்கே ஏதோ அமானுஷ்ய சத்தம் கேட்பதாக கூறி அலறினார். அதை கண்டதும் சுப்பிரமணி நமது குழுவை பின்வாங்குமாறு வற்புறுத்தினார்.